ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another மினி vlog. ஸோ இந்த மினி vlog பார்த்திங்கன்னா எங்களோட டே டு டே ருட்டீன் எப்படி இருக்குன்றது தான் இந்த மினி vlogல பார்க்க போகிறீங்க. ஸோ ஏந்தோன்னே பெட்டெல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பப்போ இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா ரூம் க்ளீனாகவே இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அப்பப்போ கொஞ்சம் மெஸ்டப்பாக இருந்தால் உடனே எடுத்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ யூஸ்வலி லஞ்சுக்கு ஆஃபீஸ்க்கு டின்னர் என்ன எடுத்துகிட்டு போவோன்னா வீட்டில் லஞ்ச் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரைஸை தான் பேக் பண்ணிவிட்டு அப்படியே டின்னராக எடுத்துகிட்டு போவோம். இன்றைக்கி மத்தியானம் ஸோ நாங்கள் நைட் ஷிஃப்ட் ரொட்டீனில் இருக்கிறதுனால எனக்கு வந்து மத்தியானம் எழுந்திக்கிறது தான் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரிங்க. ஸோ மார்னிங்கே வந்து ஓட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுட்டோம். ஓவர் நைட் ஓட்ஸ் மாதிரி ப்ரெப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ எடுத்துகிட்டு லைட்டாக கொஞ்சம் மில்க் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் வந்து டாப் பண்ணி சாப்பிட்டேன். நான் வெறும் பனானா மட்டும்தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஓவர் நைட் ஓட்ஸோட ரெசிபி வேணும்னாலும் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டின்னருக்கு பார்த்திங்கன்னா அம்மா வந்து மத்தியானமாக வந்துட்டு கீரை அண்ட் சேப்பக்கிழங்கு ஃப்ரை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை அப்படியே டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். அச்சு வந்து இந்த ஓவர் நைட் ஓட்ஸை டின்னராக ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனதுனால எல்லாத்தையும் செப்ரேட்டாக ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒரு பாக்ஸில் போட்டு ப்ராப்பராக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் என்ன, எல்லாத்தையும் ப்ராப்பராக பேக் பண்ணதுக்கப்புறம் ரெடியாகி போக வேண்டியது தான். ஸோ எங்கள் ஆஃபீஸில் மண்டேனா வந்து ப்ரொஃபஷ்னலாக வரணுன்னுவாங்க. அதாவது இந்த மாதிரி குர்த்தா சுடிதார்ஸ் இந்த மாதிரி தான் போட்டு போகணும். ஸோ அடக்கொடக்கமாக எல்லாம் கிளம்பி போயாச்சு. போயிட்டு பயங்கரமான மழை எங்கள் ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்தோன்னே செம பசின்றதுனால இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூடாக உப்புமா பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஷோவை வந்து பார்த்துட்டு இருந்தேன்.